இருக்கும். இன்னைக்கான எபிசோட் பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி நம்ம ஹீரோயினி வந்துட்டு அம்மா அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாம் எப்படி அம்மாட்ட அடி வாங்கினா தனியா உட்காந்து ஃபீல் பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி இங்க ஹீரோயினும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல யோசிக்கிறாங்க, நம்ம ஹீரோ சொல்லிருப்பாரு, முதல்ல நீ இந்த மாதிரி ஓடுறது நிறுத்து, ஏன்னா நீ பயந்து பயந்து ஓடுற, அதனாலதான் உன்னை துரத்திக்கிட்டே இருக்காவ. நல்லா யோசிச்சு பாரு, நீ ஒண்ணு யாரும் இல்லாத ஆள் கிடையாது, உனக்கு அம்மா இருக்குது, அப்பா இருக்காங்க, கூட பிறந்த அக்கா தங்கச்சி இருக்கு, சொல்ல போனா இப்ப பாய் ஃப்ரெண்ட் சொல்ற நான் இருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இத்தனை பேர் உனக்கு சப்போர்ட் பண்ண காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா நீ என்ன பண்ற, அவ ஒருத்தி பண்றத பார்த்து பயந்து பயந்து ஓடுற. இந்த மாதிரி தயவு செய்து பயந்து ஓடாத, இந்த மாதிரி பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடாத, உனக்கு சப்போர்ட்டிவா எப்பயுமே நாங்க இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஆணித்தரமா அடிச்சு சொல்லிருப்பாரு. சோ இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டே இருக்காங்க. அதே நேரத்துல கட் பண்ண இங்க நம்ம வில்லியை காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம வில்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட வந்துட்டு என்னது இது போட்டோஸ், இது இந்த மாதிரி இடம்லாம் வந்து கேக்குறா, இதெல்லாம் சும்மா டூரிஸ்ட் ஸ்பாட், இந்த மாதிரி ஸ்பாட் எல்லாம் நம்ம எடுக்க கூடாது, ஹிடன் பிளேஸ்னு சொல்லுவாங்க, அதாவது யாருமே போகாத இடம், யாருமே எடுக்காத போட்டோஸ், அந்த மாதிரி எடுக்கணும், அதை விட்டுட்டு இப்படி முட்டாள்தனமா கொண்டு வந்து நீட்டுறீங்க அப்படின்னு சொல்லி தூக்கி போடவும் அவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. யாரா இவ சரியான குப்பையார் பாபுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாருடி, உன் வேலையை வேணாம், ஒண்ணு வேணாம், அதுக்கு மேல உனக்கு இந்த மாதிரி ஹிட் அண்ட் பிளேஸ் வேணும் அப்படின்னா நீயே போய் தேடி கொடி, ஏன்னா உங்க அப்பா வீட்டு இடம் மாதிரி பேசுற, எனக்கு தெரிஞ்சு நீ வந்து தாரா உன்னை பவர் அபியூஸ் பண்ணதாக நீ சொல்லியிருக்க, ஆனா இன்னைக்கு நீ தான் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க, அப்ப இதுல இருந்தே தெரியுது அவ ஒன்னு அபியூஸ் பண்ணல, நீ தான் தேவையில்லாம போய் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு, உன் வேலையை வேண்டாம், நீ வேண்டாம், போடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஆனா கூட இருக்கிற பாய் ஃப்ரெண்ட் தாங்க பாவம் கெஞ்சாத குறைய கெஞ்சுறான். இந்த ரச்சனத்துல அவங்க போனதுக்கு அப்புறம் என்ன நினைக்கிற நீ, ஆக்சுவலி இங்க பாரு, நமக்கு இன்னொரு 2 வாரம் தான் இருக்கு, அதுக்குள்ள போட்டோஸ் எல்லாம் சப்மிட் பண்ணியாகணும், இப்படி வர்றவங்க எல்லாத்தையும் குறை சொல்லி அனுப்பிச்சா அப்படின்னா அப்ப என்னதான் பண்றது, நம்ம எப்படி போட்டோ சப்மிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவங்க அப்படியே ஒரு மாதிரியா பாக்குறா, அப்படியே எந்திரிக்கிறா. என்ன அப்படின்னா இப்ப இவளா வந்து டக்கு டக்கு டென்ஷன் ஆகி எல்லாத்தையும் பவர் அபியூஸ் பண்றா. பட் நம்ம ஹீரோயின் அதுக்கு மாதிரி இந்த இல்ல. சோ இதுதான் எப்பயுமே நம்ம போய் சொல்லி ஒரு விஷயத்தை ஜெயிக்கிறது பெருசு இல்லைங்க, ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த விஷயத்தை கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். ஒரு விஷயத்துல பொய் சொல்றது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனா அந்த விஷயத்தை அதுக்கப்புறம் கரெக்டா மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சோ அந்த மாதிரி தான் இங்கே நடந்துட்டு இருக்குது. இங்க நம்ம ஹீரோயினியை காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வந்து ரூம்ல தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம எல்லாம் அடி வாங்கிட்டு தூங்கும்போது என்ன பண்ணுவோம், நம்ம அம்மாவோ அப்பாவோ அடிச்சாங்க அப்படின்னா நம்ம தூங்குனதுக்கு அப்புறம் வந்து அப்படியே பாப்பாங்க, ஐயோ பிள்ளைய நம்ம ரொம்ப போட்டு அடிச்சிட்டோமே அப்படின்னு. சோ அதே மாதிரி இங்க நம்ம ஹீரோயினுடைய அம்மாவும் வர்றாங்க, வந்து அப்படியே ஒரு மாதிரியா பாக்குறாங்க, சார் பிள்ளைய போட்டு ரொம்ப அடிச்சிட்டோமே அப்படின்னு மெதுவா அப்படி தலையை கோதி கொடுக்கும் போது டக்கு நம்ம ஹீரோயினி அப்படியே முழிச்சுறாங்க. முழிச்சுட்டு அம்மா அப்படின்னு அப்படியே பாக்குறாங்க, என்னடாமா ரொம்ப வலிக்குதா, அம்மா வந்து ரொம்ப அடிச்சிட்டனாடா அப்படின்னு. அதெல்லாம் இல்லம்மா, எனக்கு அப்பெல்லாம் ஒண்ணு இல்லம்மா அப்படின்றாங்க. ஆக்சுவலி வந்துட்டு அன்னைக்கு ரொம்ப பயந்திருப்பல, நீ தனியா வேற இருந்திருப்ப, உன்னை போட்டு படா படுத்திருக்காளே அவ அப்படின்னு அவ அப்படியே பாக்குறாங்க. அதெல்லாம் இல்லம்மா, எனக்கு வந்து அந்த அடி கூட வலிக்கலமா, என்ன ஒண்ணு கொஞ்சம் பயமா இருந்துச்சு, நான் மட்டும் தனியா இருந்ததுனால அப்படின்றாங்க. சோ ஆமாங்க, நம்ம தனியா இருக்கிறப்ப நமக்கு ஒரு சில பயங்கள்லாம் வரும், ஆனா நம்ம ஃபேமிலி நம்ம கூட இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு பயம் இல்லாம ஓரளவுக்கு செக்யூர்டா தான் ஃபீல் ஆகும். சோ அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோனி இங்க சொல்றாங்க. அதுவும் எப்படி அவங்க அம்மா மடியில படுத்துக்கிட்டு. சரி சொல்லுங்க, நிறைய பேர் தன்னுடைய அம்மா மடியில படுக்கிறதுங்கிறது சொர்க்கத்துக்கு ஈக்குவல்னு சொல்லுவாங்க. பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சாலும் சரி, நீங்க எவ்வளவு பெரிய ஆளானாலும் சரி, உங்க அம்மாவுடைய அந்த மடியில வந்து அப்படி தலையை வச்சு படுத்தீங்க அப்படின்னா செம்மையா தூக்கம் வரும். இட்ஸ் சொர்க்கத்துக்கு நியர்னு சொல்லுவாங்க. சோ வாழும் காலத்துல நம்ம சொர்க்கத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா ரொம்ப எல்லாம் தேவையில்லை, உங்க அம்மாவோட மடியில அப்படி படுத்து பாருங்க, அது சொர்க்கத்துக்கு ஈக்குவலா இருக்கும். சரி வாங்க கதைக்குள்ள போயிடலாம். அவங்க அம்மா வந்து அப்படியே ஒரு மாதிரியா தடவை கொடுத்துட்டே இருக்காங்கல்ல, டக்குன்னு அவங்க வந்து அம்மா ஒன்னும் பிரச்சனை இல்லவா, எனக்கு அப்பதான் பயம் இருந்துச்சு, ஆனா இப்போ உங்க பொண்ணு நல்லா தெளிவா இருக்க, கண்டிப்பா நான் அந்த இதுல இருந்து வெளியே வந்துடுவேன், இதுல இருந்து வெளியே வர்றதுக்கான என்ன வழியோ அதை கண்டிப்பா பாப்பேமா, நான் கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுவான் அப்படின்றாங்க. அவங்க அப்படியே ஒரு மாதிரி பார்க்கும்போது ஐயோ அம்மா அப்செட் ஆகாதம்மா, சொன்னா கேளுமா அப்படின்னு அப்படி ஒரு அரவணைப்போட அரவணைச்சுக்கிறாங்க. சோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, எங்க அம்மா சில நேரத்துல சண்டை போடும்போது நான் எங்க அம்மாவை சமாதானப்படுத்துவேன், அந்த விஷயம் தான் எனக்கு தோணுது. கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோ அண்ட் சாம் 2 பேருமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆக்சுவலி அந்த வீடியோவை காட்டி அது போலீஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான், அவனை போய் இல்ல இங்க பாரு பப்ளிக்ல, அதுவும் பகல்ல பாரு எப்படி அடிக்கிறாங்க பாரு அப்படின்னு 2 பேர் சொல்லிட்டு, டேய் நீ நிறுத்துங்கடா இருங்கடா அப்படின்னு அவனை பாக்குறான். அதே நேரத்துல இங்க பாரு எப்படி மூஞ்ச பிடிச்சு அடிக்கிறா, ஐயோ இங்க பாரு முடிய பிடிச்சு இழுக்கிறா, டப்புன்னு அடிக்கிறா, பப்ளிக்ல இத்தனை பேர் இருக்காங்க, ஒருத்தன் கூட கேஸ் போடல, என்ன இப்படி பண்றாங்க அப்படி இப்படி புலம்பி தள்ளுறாங்க. அவனு டே பொறுங்கடா, டே அவங்க என்னதான் அடிச்சிருந்தாலுமே இப்போதைக்கு எல்லா தப்பும் நம்ம தாரா மேல இருக்கிற மாதிரி தான்டா இருக்குது, என்ன சொல்ற, இப்படி பப்ளிக்கா ஒருத்தங்க அடிச்சிருக்காங்க, அவங்க மேல அசால்ட் கேஸ் போடாம இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, டே வெயிட் பண்ணு, ஆக்சுவலி நம்ம தாரா பவர் அபியூஸ் பண்ணதாகத்தான் பப்ளிக் ஒப்பீனியன் இருக்கு, சரியா, அதனாலதான் இந்த பிரச்சனை நடந்திருக்கு. சோ அப்படிங்கிறப்ப நம்ம தாரா மேலதான் எல்லா தப்பு இருக்குங்கிற மாதிரி திரும்பி இருக்குது. அந்த பிரச்சனைல இருந்து தாரா வெளியே வரட்டும், கண்டிப்பா இதுக்கு என்ன சொல்யூஷன் பார்க்கணுமோ அதை நான் பாக்குறேன், ஆனா இப்போதைக்கு என்னால இதில் கேஸ் போட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அவங்களும் டே என்னடா சொல்ற, இப்படி எல்லாம் சொல்லலாமாடா, இதுக்கெல்லாம் அசால்ட் கேஸ் போடணும்டா அப்படின்றாங்க. பட் அதை வந்து நம்ம பையன் கேட்கற மாதிரி இல்ல. அதே நேரத்தில் இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க இல்ல, அங்கிட்டு இருந்து நம்ம விக்கியும் மனோஜ் வந்து இங்க பாரு நாங்க ஒரு கேஸ் ஃபைல் பண்ணோம், அதாவது அசால்ட் கேஸ் பாடுறா அப்படின்றப்ப அவங்க பார்த்தா கடைசியா என்ன நடந்துச்சு தெரியல, எல்லாம் வெளியே வர்றாங்க. ஏன்னான்னு பார்த்தா அவன் கேஸ் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டானா. இவங்க அப்படியே வெளியே வந்து நிக்கிறாங்க எல்லாம். அதே நேரத்தில் பாக்குறாங்க, அவன் நம்ம விக்கி தான் சொல்றான், வாடா திரும்ப போண்டா, எப்படியாவது இந்த அசால்ட் கேஸ் அவனை போட வைக்க போண்டா அப்படின்னா,
டேய் ஏன்டா இப்படி அவன் தான் சொல்லிட்டான்ல டீடைலா விடு பாத்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. சோ இவங்க 4 பேர் இப்படி நிக்கும் போது அங்கனக்குள்ள பக்கத்துல அப்படியே கார் கிராஸ் ஆகுது. உள்ள பார்த்தா என்ஜோல் இருக்கா. சோ என்ஜோல் இப்பதான் அந்த கிராமத்துக்கு வந்திருக்கா அப்படிங்கறத காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணா இங்க நம்மளுடைய ரியாவை காட்டுறாங்க. ஆக்சுவலி ரியாவும் அவருடைய பொண்ணு ஐஸும் வந்துகிட்டு இருக்காங்க. எங்கன்னா மியூசியம் தான் வர்றாங்க டால்பினை பாக்குறதுக்காக. இதுல என்ன குத்துனா கரெக்டா இவங்க அங்க போவாங்க. அப்படி போறப்ப பாத்தீங்க அப்படின்னா அங்க நம்ம ராஜேஷ் நின்னுட்டு இருப்போம். அதுவும் எதுக்காக டால்பினை விடுவீங்க, டால்பினை இந்த இதுல இருந்து கடலுக்குள்ள கொண்டு போய் விடுவீங்க, இப்படிலாம் உள்ள வைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்டை வச்சு நிப்பானா. இது அந்த குழந்தை பார்த்துரும் அப்படி பாப்பாங்க. பாப்பா ஐஸ் எப்படி இருக்க அப்படின்னு. கடைசியில பார்த்தா அவங்க 2 பேரும் சேர்த்து நிக்க வச்சுட்டா. அப்படியே பாக்குறாங்க நம்ம ரியா, அடா பாவிகளா என்னடா இது போர்டை பிடிச்சு நிக்க வச்சிட்டீங்களா அப்படின்னு. சோ அப்பதான் அந்த குழந்தை கேக்குது எதுக்காக நீங்க டால்பினை திரும்ப கடல்ல விடணும்ன்றீங்க, இங்க இருந்தா எல்லாரும் பாப்பாங்கல்ல அப்படின்றப்ப, இல்லடாமா அது கடல்ல வாழ்ந்தாதான் ரொம்ப நாள் வாழும், இங்க இருந்தா கம்மியான வருஷம் தான் அப்படின்றப்ப, அப்படியா எதை வச்சு சொல்றீங்க, எத்தனை வருஷம் வாழும் ஒரு டால்பின் அப்படின்னு கேட்கும்போது, இல்ல ஒரு டால்பின்ங்கிறது கிட்டத்தட்ட 40 வருஷம் வாழும், ஆனா அதுவே இந்த மியூசியத்துக்குள்ள இருந்தா கண்டிப்பா 4 வருஷத்துல இறந்துரும், கடலுக்குள்ள இருந்தா 40 வருஷம், இங்க இருந்தா 4 வருஷம் தான் இறந்துரும் அப்படின்றாரு. சோ அதனாலதான் இந்த மாதிரி நான் டால்பினை ப்ரொடெக்ட் பண்ணுங்க, அதை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்பாரு. சோ இதெல்லாம் கேட்கறப்ப அந்த குழந்தையும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணும். சோ அவங்க அம்மாவும் கேட்பாங்க, ஏமா உண்மையிலே நம்ம உள்ள போக தேவையில்லையா, இங்கேவா இருக்க போற அப்படின்னு. ஆமாமா எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, பரவாயில்ல நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிடும். ஆக்சுவலி அந்த குழந்தைய கேக்குது, ஆமா ஏதாச்சும் சொல்றீங்க அது 4 வருஷத்துல இறந்துரும் அப்படின்னு. அப்படி யோசிக்கிறேன். சரி ஓகே, இப்ப உன்னை ஒரு ரூம்குள்ள விட்டுட்டு நான் லாக் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னா ஒரே ரூம்ல உன்னால எவ்வளவு நேரம் இருக்க முடியும், நீ என்ன பண்ணுவ, அப்படி என்ன ஃபீல் ஆகும் அப்படின்றப்ப, ஆக்சுவலி ஒரே ரூம்ல ரொம்ப நேரம் இருந்தா அப்படின்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிரும் அப்படின்றப்ப, அதேதான் ஒரு டால்பினை கடலுக்குள்ள இருந்தா அது நிறைய இடத்துக்கு போக வரும், ஆனா அதை கொண்டு இங்க நம்ம ஒரு சின்ன இதுக்குள்ள அடைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அதோட மைண்ட் பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகி கண்டிப்பா அது இறந்துரும் வேமாவே அப்படின்றாரு. சோ இதெல்லாம் கேக்குறப்ப அந்த குழந்தைக்கு நல்லாவே புரியுது டால்பின்ஸை இந்த மாதிரி அடைச்சு வைக்க கூடாது, அதை கடல்ல தான் விடணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்குது. சோ அந்த குழந்தையும் சொல்லுது, ஓ எனக்கு தெரியுது இல்யூஷன் வர்றதுனால அந்த டால்பின் வேமா இறந்துரும் அப்படிங்கிற மாதிரியே பேசுது. சோ இதெல்லாம் கேக்குறப்ப பரவாயில்ல நீ ரொம்ப நாலேஜபிளா இருக்க, நீ வேணா என் கூட டால்பின் சென்டர் வாய், அங்க நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. அந்த குழந்தை ஓகே அப்படின்றது உடனே ரியா இருமா அப்படின்னு அப்படியே பாக்குறாப்ல. பார்த்தா நம்ம ரியா அதுக்கப்புறம் ஐஸ் ஆல்மோஸ்ட் கூட்டிட்டு போயிட்டு இருக்காப்ல இந்த ராஜேஷ். ஆக்சுவலி அப்படி போறப்ப கூட பாருங்க ஐஸ்கிட்ட கேக்குறாங்க, இப்ப எதுக்குமா இவர் கூட போறது கொத்துக்கிட்ட அப்படின்னு. அவங்க அப்படியே பாக்குறாங்க அந்த ஐஸ் குழந்தைமா, அவர் ஒன்னும் ஸ்ட்ரேஞ்சர்லாம் கிடையாது, நமக்கு தெரிஞ்சவர் தான், என்னமோ இவங்க பல நாள் பழகின மாதிரியே பேசுது பாருங்க அந்த குழந்தை. அப்புறம் அவங்களுக்கு கேக்குறாங்க, எதுக்கு உங்களுக்கு வீண் சிரமம், தேவையில்லாம இங்க இருந்து அவ்வளவு தூரம் கூட்டிட்டு போயிட்டு ரிட்டர்ன் கூட்டு விட்டு எதுக்காக அப்படின்றப்ப, பரவாயில்ல இதுதான் என்னோட ஜாப்பும் கூட அப்படின்றாங்க. அதே நேரத்தில் நம்ம ஐஸ் குழந்தை கேக்குது, ஆமா ஆக்சுவலி அந்த நம்சு இருக்குல்ல, நம்சு அதோட அப்பா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு, அவரை நான் பார்க்கலாமா அப்படின்னு. அவர் அப்படியே பாக்குறாரு, ஆக்சுவலி நான் தான் அதோட அப்பா அப்படின்னு. என்ன சொல்றீங்க அப்படின்றாங்க. ஆமா ஏன்னா இந்த உலகத்துல அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு யாருமே இல்ல, சோ அதனால நானே அதை தத்தெடுத்து அப்பாவா இருந்து ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்றாரு. அந்த குழந்தைங்க ஓ அப்படியா அப்படின்றானே. இவங்களும் கேக்குறாங்க, எதுக்காக இவ்வளவு தூரம் ஸ்டே பண்ணிக்கிறீங்க, நீங்க ஒரு பிரசிடென்ட் தானே அப்படின்னு. இல்ல எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த ஜாப் பிடிக்கும், அதனால நான் அப்படியே வந்துட்டேன், பார்ட் டைமா முதல்ல இருந்தேன், அதுக்கப்புறம் ஃபுல் டைமா வந்துட்டேன் அப்படின்னு. அவர் அப்படியே சொல்றாரு, நீங்க தாராளமா கேஷுவலா பேசுங்க, நம்ம தான் பார்ல மீட் பண்ணோம்ல அப்படின்னு. அப்படியே பாக்குறாங்க, இல்ல அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நம்ம ஜஸ்ட் ஃப்ரெண்டு கூட கிடையாது, நீங்க யாரோ நான் யாரோ அப்படின்னு சமாளிக்கிறாங்க. உடனே குழந்தைய பார்த்து, சத்தியமா இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லமா அப்படின்றாங்க. அப்படியே இங்க டால்பின் சென்டருக்கு வந்துட்டாங்க. அங்க பாத்தீங்கன்னா அழகா உட்கார்ந்து குழந்தைங்க எல்லாம் அப்படியே டிராயிங் பண்ணிட்டு இருக்கு. இவங்க ஒரு பக்கம் உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரியாவும் பரவாயில்ல இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்றாங்க. ஆமா இருக்கும் அப்படின்றாரு. அது போக நீங்க ஏன் கேஷுவலா பேச மாட்டீங்க அப்படின்னு. ஏன் நீங்க என்னங்க என் குழந்தை இருக்கிறப்ப நான் பாருக்கு போனேன்னு சொன்னா என்னங்க நினைக்கும், என்னங்க இப்படி அப்படின்னாங்க. அப்படியே அவர் சிரிக்கிறாரு. ஆக்சுவலி இந்த இடம் கைவிடப்பட்டு தான் இருந்தது, நான் வந்ததுக்கு அப்புறம் இதை கிளீன் பண்ணி எல்லாத்தையும் ஓபன் பண்ணி என்ன 1-2 வருஷம் தான் ஆயிருக்குது, இப்போதைக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கு இந்த இடம். பரவாயில்லையே உங்க கையில வித்த இருக்கு போல இருக்கு, அதுவும் அபாண்டண்டா இருந்த இடத்த கூட ஃப்ரீயா விடாம இவ்வளவு தூரம் பண்ணிருக்கீங்களே அப்படின்றப்ப, இந்த உலகத்துல என்னால முடியாத ஏதாவது இருக்கா, நான் அதுவும் நம்சுடைய அப்பா நான், இத கூட பண்ண மாட்டேனா. இவங்க கேக்குறாங்க, ஆமா நீங்க ஆக்சுவலி நம்சுவை எப்ப மீட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் மீட் கேக்குறாங்க. அந்த டால்பின் எப்ப பாத்தீங்கன்னா, ஓ அதுவா நான் 21 வயசு இருக்கிறப்ப இந்த அக்வாரியம்ல பார்ட் டைம் ஜாப்புக்காக சேர்ந்தேன். சோ அப்பதான் நான் முதல்ல அந்த டால்பினை பார்த்தேன். ஓ அப்படியா, ஆமா நீங்க பார்த்தப்ப அதை பிடிச்சு வச்சிருந்தாங்க இல்லையா அப்படின்னு. ஆமா உண்மைதான், ஒரு நாள் திடீர்னு அது சாப்பிடறத நிப்பாட்டிச்சு, நான் கூட ஏதோ விளையாட்டு தான் பண்ணுன்னு சொல்லிட்டு அதை கிளீன் பண்ண போனப்ப உள்ள போனேன். பட் அப்பதான் அதோட அந்த ஃபீலிங்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சது. அது என் கூட பழகத்தான் அதோட ஃபீலிங்கையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்ல அதுவே தன்னோட லைஃபை முடிச்சுக்க பாக்குதுங்கிறதையும் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு. என்ன சொல்றீங்க உண்மையாவா அப்படின்னு. ஆமா சோ அப்பதான் நான் ஒரு முடிவு எடுத்தேன், ஏன் நம்சுவை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு, அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒருத்தர் தேவை அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் அதை ப்ரொடெக்ட் பண்ணவே ஆரம்பிச்சேன் அப்படின்றாரு. சோ இதை கேட்ட உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நடந்த ஒரு சில விஷயத்தை நினைச்சு பாக்குறாங்க. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு 21 வயசு இருக்கும்போது தான் குழந்தை பிறந்திருக்கும். சோ அப்ப என்னோட குழந்தை என்கிட்ட கொடுத்துருங்க, நானே வளர்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் அவங்க அப்பா என்னம்மா சொல்ற, உனக்கு வயசு இப்போதான் 21 ஆகுது, அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைக்கு அப்பாவும் கிடையாது, எப்படி நீ தனியா
நின்னு அதை வளர்ப்பேன்ற எப்படி இவங்களால உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்க, நிறுத்துங்கப்பா, என் குழந்தை வந்து அப்பா இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா அதுக்காக வந்து அம்மா இல்லாம இருக்கவே கூடாது, அவளுக்கு அம்மா பாசங்கிறது கிடைக்கணும், போதும், நீங்க வந்து எங்களை வளர்த்தது போதும், நான் என் குழந்தையை வளர்த்துக்கிறேன், தயவுசெய்து என் குழந்தையை கொடுங்க அப்படின்னு சொல்லி அழுதுருப்பாங்க. சோ அதெல்லாம் நினைச்சு பார்த்து ஒரு மாதிரியா ஃபீல் ஆகுறாங்க இவங்க. அப்ப அவங்க குழந்தைய கரெக்டா பாக்குறாங்களா, அந்த நேரத்துல இந்த பக்கம் வந்து நம்ம ராஜேஷ் பாக்குறாரு. பார்த்துட்டு ஆக்சுவலி ஒரு உண்மையை சொல்லட்டா, ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துட்டு நான் ஐஸ் பார்த்தேன். அப்போ வந்து திடீர்னு ஒரு நாள் அங்க உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தா. சொல்ல போனா அவளுக்கு ஒரு 9 வயசு தான் இருக்கும். ஆனா எதுக்காக அழுகிறா அப்படின்னு கேட்டப்பதான் எனக்கு தெரிஞ்சது. என்னது, அவ அழுதுகிட்டு இருந்தாளா, என்ன சொல்றீங்க, எதுக்காக தெரியுமா அப்படின்னு அவ ஷேர் பண்ணா. ஆமா, அப்ப வந்து உங்க அம்மா ஆக்சிடென்ட் ஆகி அதாவது ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. அப்ப அவ அழுதுகிட்டு இருந்தா. எதுக்கு தெரியுமா, ஒருவேளை என் பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னா எங்க அம்மாவை யாரு ப்ரொடெக்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருந்தா. என்ன சொல்றீங்க அப்படின்றப்ப அப்பதான் காட்டுறாங்க. ஆக்சுவலி வந்து நம்மளுடைய ஐஸ் வந்து அழுதுருப்பா. அப்ப சொல்லியிருப்பா, இந்த கடல் வந்து என் பாட்டி எடுத்துக்கிட்டா எங்க அம்மாவை யாரு பாத்துக்குவா அப்படின்னு சொல்லி அழுதுருப்பா. அதை சொன்ன உடனே நம்ம ரியா அப்படியே ஒரு மாதிரியா ஃபீல் ஆயிடுறாங்க. ரொம்ப புத்திசாலியான குழந்தைங்க கூட அதே நேரத்தில் உங்களை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஒரு மாதிரி அப்படியே அழுக ஆரம்பிச்சு. இவர் பாக்குறாரு, ஐயோ எதுக்கு அழுகுறீங்க. கரெக்டா அந்த நேரத்தில் வந்து நம்ம ஐஸ் குழந்தை வருது. அது வரும்போது அப்படியே பாக்குது, அம்மா எதுக்குமா அழுகுற, யாருமே ஏதாவது சொன்னாங்களா அப்படின்றப்ப, ஏண்டாமா எதுக்குடாமா அன்னைக்கு வந்து நீ பாட்டியோட அந்த டைவிங் சூட்டை ஒளிச்சு வச்ச, அம்மாக்காகவா, அம்மாக்கு வந்து அம்மா இல்ல அப்படின்னா ஏதாவது ஆயிருவேன், என்னை ப்ரொடெக்ட் பண்ண யாருமே இல்லைன்னு சொல்லி அழுதுயா, ஏண்டாமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது அவ அப்படியே பாக்குது, அந்த குழந்தைய அழுக ஆரம்பிச்சிருது. ஏண்டாமா அப்படி அழுது, அப்படிலாம் அழுக கூடாதீங்க பார், அம்மாக்கு இருக்கிற கவலை ஒன்னே ஒண்ணுதான், எப்படி வந்து உனக்கு அடுத்தடுத்து என்ன கேம் விளையாட விடணும், அது போக நாளைக்கு உன் ஃபுட்டுக்கு என்ன பண்ணணும், உனக்கு பிடிச்சது செஞ்சு தரணும், இது மட்டும் தான் அம்மாவோட கவலை எல்லாம், நீ வந்து இது பண்ணக்கூடாது, ஓகேவா அப்படின்னு அந்த குழந்தை அப்படியே பார்த்து அழுக ஆரம்பிச்சிருது. இல்லம்மா நான் குழந்தை, எப்படிமா என்னால உங்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியும், பாட்டி இல்லைன்னா உங்களை யாரு ப்ரொடெக்ட் பண்ணுவா அப்படின்னு இந்த மாதிரி அழுதுகிட்டே சொல்லுது. சோ இதை கேட்டோடனே டப்புன்னு இவங்க அழுதுகிட்டு, இல்லடாமா அம்மா வந்து யாரு ப்ரொடெக்ட்லாம் பண்ணணும், அம்மாக்கு தேவையானதெல்லாம் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும், அது போதும், உன்னையும் நான் பத்திரமா பாத்துக்கணும் என் லைஃப்ல, நீ மட்டும் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி ஓன்னு அழுக ஆரம்பிச்சாங்க. சோ இதை கேட்டோடனே அந்த குழந்தைய அழுதுகிட்டே இருக்கா. ரெண்டு பேரும் அப்படியே கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிச்சாங்க. சோ ஒரு குழந்தை எந்த அளவுக்கு யோசிக்குது பாருங்க, நம்மளால ப்ரொடெக்ட் பண்ண முடியாது நம்ம அம்மாவை, ஆனா அதே நேரத்துல நம்ம அம்மாவோட அம்மா பாட்டி இல்ல அப்படின்னா நம்ம அம்மாவோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கறத இந்த குழந்தை யோசிச்சிருக்கு அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு புத்திசாலியான குழந்தையா இருக்கு பாருங்க. அதே நேரத்துல அம்மா மேல எந்த அளவுக்கு பாசமாவும் இருக்குங்கிறத காட்டியிருக்கு பாருங்க. இங்க அப்படியே கட் பண்ணி நம்ம வீட்டை காட்டுறாங்க. அங்க பார்த்தா நம்ம மீராக்காவும் அவங்க அம்மாவும் இருக்காங்க. மீராக்கா பாருங்க மூக்க பொத்திக்கிட்டே எதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா ஏதோ இந்த செடிக்கு கெமிக்கல் தேவைப்படுன்னு சொல்லி எடுத்துட்டு இருப்பாங்க போல இருக்கு. சோ ஒரு மாதிரியா இருக்கும்போது அவங்க அம்மா கேக்குறாங்க, ஆமா உன்னை வந்து அந்த தீம் பார்க் கட்டுற ப்ராஜெக்ட் விஷயமா பிரசன்டேஷன்ல பார்த்ததாக சொன்னாங்களே அப்படின்னு, ஆமா அதெல்லாம் அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் தாரா என்ன பண்ணிட்டு இருக்க, வேமா வேமா அப்படின்னு அந்த வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க அம்மா சரி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு கிளம்புறாங்க. இவங்க அப்படியே கிளம்புறாங்க. சோ சமாளிச்சிடுறாங்க நம்ம மீராக்கா எதுவா இருந்தாலும். அதே நேரத்தில் கட் பண்ணிங்க நம்ம வில்லியை காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம வில்லி வந்துட்டு இருக்கும்போது அவங்க கூட கேட்கறான், ஆமா எதுக்காக நீ இந்த கிராமத்தை சூஸ் பண்ண, எதுக்காக வந்துட்டு இங்க வரணும் அப்படின்னு ரொம்ப இது பண்ற அப்படின்னு. இல்ல இந்த மாதிரி கிராமத்துல நிறைய ஹிடன் பிளேஸ்லாம் இருக்கும் அதனாலதான் அப்படின்றாங்க. அப்புறம் வந்துட்டு அவர் சொல்றாரு, ஆக்சுவலி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இது நம்ம தாராவோட ஹோம் டவுன் அப்படின்னு. அவ அப்படியே பாக்குறா, என்னது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. நான் தாராவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கறத நீ மறந்துட்டியா, சோ அவளை பத்தி நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும், அதனாலதான் இந்த விஷயம் தெரியும் அப்படின்றாரு. ஓ அப்படியா அப்படின்ட்டு அப்பதான் அவ ஒரு விஷயத்தை யோசிக்கிறா. என்ன அப்படின்னா, ஆல்மோஸ்ட் நம்ம தாரா கூட அசிஸ்டண்டா இருக்கிறப்ப அப்போ வந்து கேட்டிருப்பாங்க இன்னொரு அசிஸ்டன்ட்லாம், ஆமா ஆக்சுவலி எப்படி நீங்க இந்த மாதிரியான ஹிடன் பிக்சர்ஸ்லாம் நிறைய எடுக்கிறீங்க, இந்த மாதிரி ஸ்பாட்லாம் நாங்களே பார்த்தது இல்லையா அப்படின்றப்ப, இல்ல ஆக்சுவலி என்னோட ஹோம் டவுன் இல்ல வந்துட்டு நிறைய இந்த மாதிரி ஹிடன் பிளேஸ்லாம் இருக்குது, சோ அதனால வந்துட்டு அங்கதான் நான் எடுத்த பிக்சர்ஸ் அப்படின்றாங்க. அதே நேரத்துல என்ன ஒண்ணே அங்க இன்னும் நிறைய ஸ்பாட்லாம் இருக்குது, பட் இருந்தாலும் நான் அந்த பக்கம் போக மாட்டேன் அப்படின்றாங்களா. சோ இது எல்லாத்தையுமே அவ யோசிச்சு பார்த்துதான் இங்க பிளான் பண்ணி வந்திருப்பா. இப்போ இங்க ஒரு கூத்த பாருங்க, என்ன அப்படின்னா நம்ம விக்கி வந்து ஆக்சுவலி அந்த வில்லியோட போட்டோ வச்சு பார்த்துட்டு இருப்பா அவரோட நியூஸ் எல்லாம். அப்போ வந்து அவங்க அம்மா கேட்டாங்க, என்ன ரொம்ப நேரமா இதையே பார்த்துட்டு இருக்க அப்படின்னா, இவ தான் வந்து தாராவை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது, இவ தான் தாரா கூட அசிஸ்டண்டா இருந்தது, ஏன்னா அந்த பவர் அபியூஸ் பண்ணதாக போய் கேஸ் போட்டு இவளை வந்து ஒரு வழி பண்ணது இவ தான் அப்படின்றனே. அவங்களும் பாக்குறாங்க, அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. ஆனா அங்க போய் அந்த பாக்ஸ் எடுத்துட்டு பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரியா பாக்குறாங்க, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படி போனவங்க கூட ரிட்டர்ன் வந்து பாக்குறாங்க, இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, ஆமா இப்பதானே இவன் போட்டோல காட்டினா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மகனே டேய் மகனே வெளியே வாடா அப்படின்னு அவனும் வெளியே வந்து உட்கார்றான். அப்ப ரெண்டு பேரும் பாக்குறாங்க. ஆக்சுவலி அவ தனியா அங்க உட்கார்ந்து இருக்கா. அந்த நேரத்துல இவங்களும் வந்து அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கா. எல்லாம் அவங்க அம்மா கேக்குறாங்க, என்னடா இந்த பொண்ணு தானடா அப்படின்னு. இல்லமா அந்த பொண்ணு வந்து அங்க சியோல் சிட்டில இருக்கு, பட் இருந்தாலும் ரெண்டு ஃபேஸ் ஒரே மாதிரி தான் இருக்கு, எனக்கு ஒன்னும் டவுட்டா இருக்குமா. இப்போ இதுல என்ன கூத்து தெரியுமா, இவங்க மட்டும் பார்த்தது இல்லாம இப்ப என்னடா கன்ஃபார்ம் பண்ணுமா, நான் வேணா போய் கேட்கட்டா அப்படின்னா கம்மன் இருமா அப்படின்னு இருக்கும்போது கரெக்டா நம்ம மனோஜ் அம்மா ரெண்டு பேரும் வந்துடுறாங்க. அங்க வரும்போது பாருங்க, இங்க வா உட்காந்து 4 பேர் உட்கார்ந்து அப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இவதானா அது, இவளை என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு. அவங்களை பார்க்கும் போதெல்லாம் இவங்க வந்து இந்த சந்தேகம் வர்ற மாதிரியே சில செயல்கள் செய்யும் போது, சரி இங்க இருக்கிறது சரியில்லை வாமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா கிளம்புறாங்க. அந்த நேரத்துல நம்ம சாம் அங்க இருந்து வர்றான், ஏய் வில்லி நில்லுடி உன்னை தாண்டி தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே வராரா. கரெக்டா இவன் தான் அன்னைக்கு நீ காலர் பிடிச்சது இவன் தான் அப்படின்னு பார்க்கணும் பாருங்க. டக்குனு இவங்க 4 பேர் எந்திரிச்சுவாங்க. என்னடா டேய் எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க வந்திருப்ப, திரும்ப வந்து அவளுக்கு பிரச்சனை கொடுக்கறக்காக நீங்க எல்லாம் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் சத்தம் போட்டுட்டு இருக்காங்களா. நம்ம சாமு பாக்குறாங்க, அவனும் பாக்குறான், என்னடா
வளர்றீங்க அப்படின்னே, ஏய் நீ இன்னொரு தடவை தாராக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்தா அப்படின்னா கண்டிப்பா உன்னை வச்சு செஞ்சுருவோம்னு சொல்லி இருக்காங்களா. சாம் வந்து கொஞ்சம் கோவப்பட்டு டக்கு போய் சட்டையை பிடிச்சறா. இங்க எதுக்குடா வந்த, திரும்பவும் தாராவுக்கு தொந்தரவு கொடுக்குவா அப்படின்னோடனே டக்குன்னு அவன் கையறா. என்னடா நினைச்சுக்கிறீங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு வா ஓடிடலாம் அப்படின்னு குடுக்குன்னு ஓடுறாங்க. இவங்க துரத்திட்டே போறாங்க. சோ அதே நேரத்துல இவங்க துரத்திட்டு போறாங்க. இல்ல இங்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சாரி அந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல கரெக்டா நம்மளுடைய விக்கி தான் போன் பண்றா. டேய் மச்சான் எங்கடா இருக்க அப்படின்னோடனே, டேய் நான் என்னடா கத்துற, ஆபீஸ்ல தான்டா இருக்கேன். டேய் மச்சான் அந்த வில்லிக்காரி வந்திருக்காடா. என்னடா சொல்ற, ஆமாடா அந்த என்ஜோல் அந்த பொண்ணு வந்திருக்காடா நம்ம தாராவை திரும்ப வந்து டிஸ்டர்ப் பண்றதுக்காக அப்படின்னோடனே, என்னடா சொல்ற, டேய் மச்சான் நாங்க அவளை மிஸ் பண்ணிட்டோம், எப்படியாவது வந்து கண்டுபிடி, தாரா முதல்ல எங்க இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்றான். டக்குன்னு இவனும் தாராக்கு உடனே போன் அடிக்கிறான். அவள் எடுத்துறா. அம்மா தாரா எங்க இருக்க நீ அப்படின்னோடனே, நானா இந்த மாதிரி அம்மா கூட இருக்கேன்டா அப்படின்னோடனே, சரி நீ இறங்கி போயிரு, அது அங்கேயே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனு கிளம்புறானா. அவங்க அப்படியே போனை பார்த்துட்டு என்னாச்சு இவனுக்கு ஏன் இப்படி வந்து திடீர்னு வர்றேன்றா, இங்கேயே இருக்க சொல்றான். ஒரு வேலை ரொம்ப மிஸ் பண்றானோ, சரி வரட்டும் அப்படின்னு விட்டுறாங்க. அதே நேரத்துல இங்க நம்ம தாரா அது போக மீரா அக்கா அது வந்து அவங்க அம்மா 3 பேரும் உட்கார்ந்து அங்க இருக்கிற ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இது என்ன மாதிரியான ஒர்க்னு தெரியல, அது தண்ணியா இல்ல வினிகரா என்னங்கிறது தெரியல, பட் ஏதோ ஒரு இதை ஊத்தி அங்க வைக்கிறாங்க அந்த செடியில பூரா. இங்க நம்ம தாரா அது போக வந்து மீராக்கா 2 பேருமே அந்த இதை ஊத்துறப்ப கூட பாருங்க, ஐயோ அம்மா இந்த வினிகர் ஊத்துற விட மாட்டேங்கிறியம்மா, ஏமா இப்படி எங்களை வந்து சாவடிக்கிற அப்படின்றப்ப வேலையை பாருங்கடி அப்படின்றாங்க. அந்த நேரத்துல கரெக்டா அவங்களுக்கு போன் வருது. எடுத்தோடனே என்ன எங்க இருக்குன்னு கேட்டோடனே, நானா இந்த மாதிரி தோட்டத்துல இருக்கேன், ஒண்ணு இல்ல வினிகர் எல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. பட் அவங்க வினிகர் தான் சொல்றாங்க. பட் இது என்ன வகையான மெத்தட்னு எனக்கு தெரியல. பட் அவங்களும் சொல்றாங்க இந்த மாதிரி வினிகர் கிளியர் பண்ணிட்டு இருக்கேன், என்ன விஷயம் அப்படின்றப்ப இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்தது. அப்படியா சரின்னு கரெக்டா அவங்க போனை கட் பண்ணி வைக்கிறாங்க. அந்த இடத்துல இவங்க 2 பேரும் கிராஸ் பண்றாங்க. நான் தான் உன்கிட்ட படிச்சு சொன்னேன் இது வந்து தாராவோட ஹோம் டவுன் அப்படின்னு. கண்டிப்பா சொல்றேன் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. சோ அதனால நம்ம பார்த்தா இருக்கணும், கொஞ்சம் விட்டா கூட நம்மள கொன்னுருவாங்க பாத்துக்கோ அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு போறாங்க. ஏன்னா இங்க இருக்கிறவங்க கிராமத்தாளுங்க கொஞ்சம் பார்த்து சூதானமா இருக்கணும்ன்ற மாதிரியே சொல்லிட்டு போறாங்க. இது அவங்க அம்மாவை பாத்துறாங்க. சோ அவங்க அம்மாக்கு கேட்டா என்ன ஆகும், அவங்களுக்கு அப்படியே வெறி ஆகுது. இருடா வர்றேன்டா அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் இங்க பேசிக்கிட்டே வர்றாங்களா. அந்த நேரத்துல அவங்க அம்மா என்னடி சொன்ன என் பொண்ணை பத்தி அப்படின்னு யாருமா நீ அப்படின்றாங்க. டக்குன்னு அவங்க பாட்டு கையில இருக்கிற அந்த வினிகரை ஊத்தி விட்டுறாங்க. அவங்க அப்படியே ஐயோ என்ன கருமா இது இப்படி நாறுது அப்படின்னு கத்துறாங்களா. அங்கிட்டு பின்னாடி நம்ம தாரா மீரா 2 பேரும் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க போச்சு அம்மா யார்ட்டையோ வம்புலுக்குறாங்க வாடி அப்படின்னு அம்மா ஓடி போய் பாக்குறாங்க. அப்பதான் கவனிக்கிறா நம்ம தாரா, நீங்க என்ன பண்றீங்க, நீங்க 2 பேரும் என்னடா பண்றீங்க அப்படின்னு நீயா அப்படின்னு எல்லாம் சாக்காகிறாங்க. சோ அப்பதான் அவங்க அம்மா சொல்றாங்க, ஏண்டி உங்க அம்மாக்கு எவ்வளவு தைரியம் தான் என் பொண்ணை அடிச்சிருப்பாங்க, என்ன ஏதுன்னு உண்மைன்னு கொஞ்சம் கூட விசாரிக்காம அடிச்சிருக்காங்க. ஏதோ சரி ரைட் அம்மா பொண்ணுங்கறனால விடுறேன். அதே நேரத்துல என்ன சொன்ன, என் பொண்ணை திரும்ப மேல ஏறி வரவிட மாட்டியா, எவ்வளவு தைரியம் தான் அப்படி சொல்வ, என் பொண்ணுட்ட இவ்வளவு நாள் இருந்து எதையுமே கத்துக்கலையே நீ, கொஞ்சம் கூட நாக்கூசாம எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லி இன்னைக்கு அவ கெரியரை காலி பண்ணதும் இல்லாம எவ்வளவு தைரியமா வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க, நீ அவளை திரும்ப ஏற விட மாட்டேன் நான் சொல்றேன். நீ எவ்வளவு தைரியம் இருந்தா வந்து நீ என்ன வேலை பார்த்து வச்சிருக்க, இப்ப தொடரி பார்க்கலாம். அவள் யார் இல்லாதவன் நினைச்சியா, அவ அம்மா நான் இருக்கண்டி, போய் உங்க அம்மாட்ட சொல்லு, அவ அம்மா இருக்கா, அவ ஏதாவது ஒண்ணுனா உங்களை கொல்லாம விட மாட்டா அப்படிங்கிற சொல்லுடி போடி போ அப்படின்னு சொல்லிட்டு தான் பொண்ணு அப்படி தைரியமா கூட்டிட்டு போறாங்க. சோ இத பாக்குறப்ப நம்ம ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆயிருது. கரெக்டா அவ போகும்போது நம்ம எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் ஒரு நிமிஷம் நில்லு தாரா அப்படின்னு கையை பிடிக்க போறானா இல்லையா, கரெக்டா நம்ம ஹீரோ வந்துடுறாப்புல அப்படி கையை பிடிச்சு ஒரு திருக்கி முறுக்கி விட்டுறாரு. டேய் எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஆளை தொடுவ, என்ன சாகணும்னு ஆசை இருக்கா உனக்கு, டேய் ஒவ்வொரு தடவையும் பாக்குறேன் நீ பாக்குறப்பல என்னை இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க, ஒழுங்கு மரியாதையா வந்த வழியை பார்த்து ஓடிரு அப்படின்றாப்ல. அதே நேரத்துல அவளே நில்றி அப்படின்னு அவங்க அப்படியே நிக்கிறாங்களா. டக்குன்னு நம்ம தாரா வந்து என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல, அப்படியே டக்குன்னு வராங்க. சோ சொல்லு நீ தானே வந்து அந்த இது ஆன்லைன்ல போஸ்ட் பண்ண அப்படின்னு என்ன சொல்ற அப்படின்னு, ஆமா நீ தானே வந்து அதை ஆன்லைன்ல போஸ்ட் பண்ண, என்னோட பேரை திரும்ப கெடுக்கணும், என்னை வந்து டேமேஜ் பண்ணணும், திரும்ப வந்து நான் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற கதை நான் பண்ணேன். பண்ணாத தப்புக்கு நான் எதுக்குமா கில்ட்டியா ஃபீல் பண்ணணும், நீ தான் தப்பு பண்ணிருக்க, நீ தான் நிறைய பொய் சொல்லிருக்க, என்னைக்காவது ஒரு நாள் நீ மாட்டுவ, அப்பதான் உனக்கு அதோட இது தெரியும். நான் மத்தவங்களை எப்படி ட்ரீட் பண்ணேன்னு எனக்கு தெரியாதா, நான் உன்னைய நான் என்னோட நல்ல அசிஸ்டண்டா தான் ட்ரீட் பண்ணேன், உனக்கு நிறைய விஷயத்தை கத்து கொடுத்தேன், பட் நீ தான் அதை புரிஞ்சிக்கல அப்படின்றாங்க. ஓஹோ உன் ஏரியாங்கிறனால நீ தைரியமா பேசுறியா அப்படின்னு, ஆமாடி இது ஏன் ஏரியா தாண்டி, இங்க அப்படி தாண்டி இங்க நான் என்னோட பவரை யூஸ் பண்ணுவேன், நீ சொன்ன மாதிரி நான் பவரை அபியூஸ் பண்ணேன், அதுவும் இங்க தான் பண்ணுவேன், ஏன்னா இது ஏன் ஏரியா, இங்க எவனும் என்னைய கேள்வி கேட்க மாட்டானுங்க, ஒழுங்கு மரியாதையா உயிரோட ஓடி போயிருங்க இருந்து அப்படின்னு மிரட்டி விடுறாங்க. சோ நம்ம தாரா வந்துட்டு அவங்க அம்மாவை கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. அதே நேரத்தில் நம்ம மீராக்கா சும்மா இருக்காம, ஏய் நல்லா கேட்டுக்குடி, என் அம்மா கிட்டயோ இல்ல என் தங்கச்சிட்டியோ வாலாட்ட நினைச்ச வாழை ஒட்ட நரிக்கிறேன் பாத்துக்க அப்படின்னு ஒரு மிரட்டிட்டு போறாங்க அவங்க குறைக்கு. இங்க அதே நேரத்தில் அவங்க அம்மாவை காட்டுறாங்க. ஆக்சுவலி அவங்க அம்மா வந்து தண்ணியை குடிச்சிட்டு இருக்கும்போது அவர் ஹஸ்பண்ட் கேட்கிறாரு, என்னம்மா ஏமா இவ்வளவு கோவப்பட்ட அப்படின்னு. ஒண்ணு இல்லைங்க, ஆக்சுவலி வந்துட்டு நம்ம பொண்ணை வந்து எல்லாருமே இது பண்றாங்க, அவளுக்கு வந்து அவளுக்கான செல்ஃப் ரெஸ்பெக்ட கத்து கொடுக்கணும் நம்ம முதல்ல அப்படின்றாங்க. சோ அந்த நேரத்தில் திடீர்னு அவங்க பாட்டுக்கு வந்துட்டு வெளியே வர்றாங்களா, வந்து பார்த்தா யாரே நம்ம ஹீரோட அப்பா போய்கிட்டு இருக்காரு. இவர் ஹஸ்பண்டும் கேட்கிறாரு, என்னமா ஏமா அப்படின்றப்ப, இல்லைங்க நம்ம பொண்ணுக்கு பிரச்சனையை ஃபேஸ் பண்ண கத்து தர்றதுக்கு முன்னாடி நான் முதல்ல இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்றாங்க. சோ என்ன பண்ண போறாங்கிறது தெரியல. இங்க நம்ம ஹீரோ ஹீரோயினை காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, எப்பயும் போல சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம ஹீரோ கேட்கிறாரு, என்ன இன்னைக்கு பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க, என்ன ஒரு வேளை ரிவெஞ்ச் எடுத்ததுனாலே அப்படின்னு.
அப்படின்னு அவங்க சிரிக்கிறாங்க. சேச்சா அதெல்லாம் இல்லடா, நான் எப்பவுமே ஹாப்பியா தான்டா இருப்பேன் அப்படின்றாங்க. டேய் ஆக்சுவலி நான் இங்க பிரச்சனை வரும்போது திரும்ப மெயின்லேண்டுக்கு போயிடவே கூடாது, இதெல்லாம் நான் வந்து ஃபேஸ் பண்ண கூடாதுன்னு நினைச்சேன்டா. ஆனா இப்போ இங்க இருக்கிறப்ப இந்த வீடியோ ரிலீஸ் ஆச்சு பாத்தியா, அதை நான் பார்த்தப்ப கூட எனக்கு ஒன்றும் அவ்வளவு ஒன்றும் பெருசா எல்லாம் பாதிப்பு ஏற்படல, நான் எப்பயும் போல நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு தான் தோணுது அப்படின்றாங்க. சோ இதை கேட்கறப்ப ஏமா அப்படின்னோடனே, இல்லடா நான் அங்க இருந்தப்ப வந்து அதாவது சியோல்ல இருந்தப்ப பார்த்தோன்னா என்னை சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், சொல்ல போனா நைட் ஆனா பார்ட்டி இப்படியே தான் இருந்துகிட்டே இருப்பாங்க. பட் இந்த பிரச்சனை வரும்போது எல்லாமே என்னை விட்டு ஒதுங்கிச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து இங்க வந்தேன்ல, இங்க வந்தப்ப நான் பயந்துகிட்டே தான் வந்தேன், என்னை என்ன நினைப்பாங்களோ நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னு நினைச்சு வந்தேன். ஆனா இங்க வந்தப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அம்மா, என் குடும்பம் எல்லாருமே இருந்தீங்களா, எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. சொல்ல போனா என்னோட மொத்த கிராமமே எனக்கு சப்போர்ட்டா நிக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நான் வந்து இவ்வளவு நாளா இருந்ததை விட இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ற மாதிரி சொல்றாங்க. சோ அவருமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதே நேரத்துல சரி வா உள்ள உனக்கு ஒரு விஷயத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போய் ஆக்சுவலி அங்க இருந்து ஒரு நூல் கண்டு எடுத்து காட்டுறாரு. அவங்களுக்கு என்னடா இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கு ஞாபகம் இருக்கா ஒரு நாள் நீ போதையில பிளாட் ஆயிட்டா, அதை கூட நீ வந்து லவ் ப்ரப்போஸ் பண்றதுக்காக கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்த, அதுல வந்து சொற்று தச்சு கொண்டு வந்த நீயே ஞாபகம் இருக்கா அப்படின்னு. ஆமா ஞாபகம் இருக்கு அப்படின்றாங்க. சோ கரெக்ட், அந்த சொற்று தான், அதை அப்படியே நூலாக்கி வச்சிருக்கேன். எப்ப வந்து நம்ம ரெண்டு பேரும் திரும்ப ஒண்ணு சேர்றோமோ அப்பதான் நம்ம ரெண்டு சேர்ந்து இதை வந்து திரும்ப சொற்றாக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றாங்க. சோ இதை கேட்டனே அவங்களுடைய பரவாயில்லடா பிரேக்கப்பே ஆனாலும் இதெல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கரெக்டா நம்ம ராஜோட அப்பா வந்துறாரு. அப்படியே வந்து பாக்குறாரா இல்லையா, நம்ம ஹீரோனி அவங்கள பார்க்கவுமே பார்க்கணும் ஒரு மாதிரி எந்திரிச்சு நிக்கிறாங்க. இவனு அப்பா என்னப்பா இங்கிட்டு அப்படின்னு, ஆமா நான் உன்ட்ட என்னமா சொன்னேன், 8 வருஷத்துக்கு முன்னாடி உன்ட்ட கால் லெவலுக்கு அதை குறையா சொன்னா இல்லையா, இவனை விட்டு போயிரு, எனக்கு இருக்கிறது இவன் ஒருத்தன் தான், தயவு செய்து இவனை விட்டு விலகுன்னு சொன்னேன், ஆனா கேட்டியா, இப்போ திரும்பவும் இங்க வந்து நிக்கிற அப்படின்னு சொல்றாரு. சோ இதை கேட்டோடனே நம்ம ராஜ் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் தெரியும், பட் இந்த அளவுக்கு முழுசா தெரியும் அதுல என்ன நடந்ததுன்னு. சோ அதெல்லாம் கேட்டோடனே அவனு ஒரு பக்கம் ஷாக் ஆயிடுறான். இவனு கேக்குறா அப்பா என்னப்பா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ எனக்கு பிராமிஸ் பண்ணியிருந்த மறந்துட்டியாமா, ஏமா திரும்பவும் இங்க வந்திருக்க, ஏன் திரும்ப திரும்ப அவன் லைஃப்ல வர்ற, நீ தயவு செய்து திரும்பவும் கெஞ்சி கேட்கிற, நீ திரும்ப உன்னோட இடத்துக்கே போயிருங்க, வராத இந்த பக்கமே வராத, திரும்ப சியோலுக்கே போயிரு அப்படின்னு கேட்கும்போது இவன் அப்பா ஒரு நிமிஷம் நிறுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி இவனு கத்துறான். சோ அப்பதான் வந்துட்டு அந்த இதெல்லாம் வெடிக்க ஆரம்பிக்குது. சரி இவங்க அப்பா எப்படி இங்க வந்தாரு, முதல்ல வந்து இவங்க இருக்காங்கிறது இவங்க அப்பா எப்படி தெரியும், இது எல்லாத்தையும் நீங்க நாளைக்கு தான் பார்க்க போறீங்க. சோ இதோட இந்த எபிசோடு முடிஞ்சு போச்சு. ஓகே மக்களே, மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.